வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நைட்டு வந்து இந்த பிக்லாம் கொஞ்சம் கவனித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயம், ஷூட்டிங் வந்து ஏஆர்எஸ் கார்டனில் தான் நடந்துட்டுருக்கு போல். நம்மளுடைய குமரன் வந்து இந்த பூனை கூட இருக்க இந்த வீடியோ கொடுத்துருந்தார்ல, அது பின்னாடி சைடில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் தான். நல்லாவே தெரியுது. நம்ம விஜய் இன்றைக்கி நம்ம சீனும் பார்த்துட்டோம். ஓகேவா, நான் கூட விஜய் எஸ்கேப் ஆயிடுவார்னு சீரியஸ்லி அவர் ரொம்ப நம்பினேங்க. எப்படியோ நம்ம பையனை ஜெயிலில் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, கதைக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு, தாத்தா, குமரன் அண்டு விஜய் இவங்கெல்லாம் இருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த ரூம்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் தங்கி அங்கே ரெடி ஆகிட்டு வர மாதிரி அங்கேருந்து தான் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் பெட்லாம் இருக்கேன், சரி எங்கே வேறு லொக்கேஷனில் தங்கியிருப்பாங்களாட்ருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பான அப்கமிங் ட்ராக் இருக்குது இந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கில். அது மட்டும் இல்லை, வைஷாலியுமே ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு தடவை அந்த காட்சிகள் வந்தாங்களே, அந்த தலையில் மயக்கமாகவே இருக்காங்க, அதாவது லைக் கோமா மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஒரு காட்சிகளுக்கு தான் அவங்க இப்படி தொடர்ந்து கொடுக்குறாங்களா, இல்லை மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்காங்களா சீனில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிலர் கையில் இருக்குது, கண்டிப்பாக நிவினும் குமரனும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயம் இங்கே வெளியிலேருந்து அவங்க பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு வெண்ணிலா மாமாவும் நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம் பசு எப்படி சிக்கிறாரு, பசுவை எப்படி போலீஸ் மொத்தம் சந்தேகத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, விஜய் மேலே இருக்க பழி எப்படி நகர்த்துறாங்க அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய காட்சிகளில் சுவாரஸ்யமான விஷயந்தான். பட் இருந்தாலும் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இனிமேல் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.